வணக்கம் ஆசிரியர் கீசே துரை அவர்களே. வணக்கம் அன்பிற்குரிய எஸ்.கே. ராஜன் அவர்களே, அன்பான தமிழமுதம் வானொலி நேயர்களே, ஆஸ்திரேலியா இன்ப தமிழ் ஒலி நேயர்களே, கனடா CTBC நேயர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் மக்கள், குறிப்பாக வானொலி நிலையங்களோடு தொடர்பாக இருக்கின்ற உறவுகள், மறக்க முடியாத ஒரு கலைஞர், திரை இசை உலகின் முடிசூடா மன்னன் என்று வர்ணிக்கப்படுகின்ற கலைஞர், இருவரும் திலகங்களின் பின்னணி குரலாக விளங்கிக் கொண்டிருந்த T.M. சௌந்தரராஜன் அவர்களுடைய மறைவு என்பது உண்மையில் இசை ரசிகர்களின் நெஞ்சங்களுக்கு மிக கவலை தருகின்ற ஒரு விடயம். பல்வேறு தரப்புகளில் இருந்தும் அவருக்கான அஞ்சலிகள் நிகழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே இன்றைய கருத்துக்களம் நிகழ்ச்சியும் நடைபெறுகின்றது. நீங்கள் கூட அருமையான ஒரு பார்வையை உங்களுடைய இணையதளம் ஊடாக வழங்கியிருந்தீர்கள். அதனை கூட படிக்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே நான் நினைக்கின்றேன், இன்று இந்த கருத்துக்களம் என்பது T.M. சௌந்தரராஜனில் இருந்து உலகை வலம் பெறலாம் என்று நம்புகின்றேன். அது நடந்து விட்டால் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். இந்த வாரம் எந்த விடயத்தை பேசுவதாக இருந்தாலும் மாபெரும் கலைஞன் T.M. சௌந்தரராஜன் அவர்களை தவிர்த்து அந்த விடயத்திற்குள் நாங்கள் பிரவேசித்து விட முடியாது. T.M. சௌந்தரராஜனை பற்றி பேசுகின்ற பொழுது இதுவரை வெளிவந்த பார்வைகள் எல்லாம் அதிகமாக தமிழகத்தின் பின்னணி சார்ந்ததாகவும் ஒரு சில விடயங்களை மட்டும் உள்ளடக்கியதாகவும் இருந்தது. ஆனால் ஈழத் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் தமிழகத்தில் ஏற்படுத்திய தாக்கத்தை விட பெரும் தாக்கத்தை ஈழத் தமிழ் மக்களினுடைய அரசியல், கலாச்சார, சமுதாய வாழ்க்கையிலே ஏற்படுத்தியவர் T.M. சௌந்தரராஜன் ஆவார்கள். அதற்கு காரணம் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தினுடைய வர்த்தக சேவை 2 அந்த காலத்திலே T.M. சௌந்தரராஜன் பாடல்களை தொடர்ந்து ஒலிபரப்பிக் கொண்டிருந்த காரணத்தினால் இலங்கை தீவினுடைய பட்டி தொட்டிகள் எல்லாம் ஆக்கிரமிக்கின்ற ஒரு மாபெரும் சக்தியாக இருந்தது இலங்கை வானொலி. அந்த இலங்கை வானொலி தமிழகத்தின் கரைகளிலும் தமிழகத்திலும் திரைப்பட பாடல்களை கேட்க வேண்டுமாக இருந்தால் இலங்கை வானொலியைத்தான் கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு காலம் இருந்து வந்தது. எனவே இந்த T.M. சௌந்தரராஜனை ஏழை குடிசைகள் வரை எடுத்து சென்ற இலங்கை வானொலியும் திரைப்படமும் ஈழத்தமிழர்களினுடைய அரசியல் கலாச்சார வாழ்க்கையிலே எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தியது என்கின்ற கோணத்தில் இந்த விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். முதலாவதாக ஈழத்தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்கின்ற பிரதானமான இயல்பு சகோதர பாசம். இந்த சகோதர பாசத்தினுடைய வடிவமைப்பை நாங்கள் கூர்ந்து கவனித்து பார்த்தோமாக இருந்தால் தங்கைக்காக இன்றைக்கும் புலம்பெயர்ந்த நாடுகளிலே திருமணமே செய்யாமல் தன்னுடைய தங்கைகளை கரை சேர்ப்பதற்காக இரவு பகலாக உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஈழத்தமிழ் இளைஞர்களை போல உலக சமுதாயத்தில் வேறெந்த இனங்களிலும் தமிழ்நாட்டு தமிழர்களில் கூட அவ்வளவு பெருந்தொகையான மக்கள் தங்கைக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றவர்களை காண முடியாது. அதற்கு காரணம் ஒரு அண்ணன் ஒரு தங்கையுடன் ஒரு கொடியில் 2 மலர்கள் மலர்ந்ததம்மா என்றது போல பாசமாக இருக்கின்ற பாச மலரின் மூலமாகவும் எதையும் தாங்குவேன் தங்கைக்காக, நான் இதையும் தாங்குவேன் தங்கைக்காக என்று சொல்லுகின்ற பாடல்களின் மூலமாக T.M. சௌந்தரராஜன் அவர்கள் ஒரு அண்ணன் தங்கை உறவை
இந்த ஈழத்தமிழினத்தின் வாழ்வியல் கலாச்சாரத்திலே ஏற்படுத்தி வைத்தார். இதனால் ஏற்பட்ட பாசமும் அதே நேரத்தில் ஈழத்தமிழினத்தின் சீதன கலாச்சாரம் கூட இந்த தங்கை பாசத்தினால் புது வலு பெற்றது என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். ஏனென்றால் அப்படி ஒரு பாசமான வாழ்க்கை, அதுபோல தாய்க்கும் மகனுக்கும் இடையிலான உறவு எது? அதாவது தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை என்று அவர் பாடி, தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை என்று கூறி, தாய் சொல்லை தட்டாதே என்கின்ற படம் முதலாக புரட்சி தலைவருக்கும் சிவாஜி கணேசனுக்கும் தாய்ப்பாசம் அவர் கொடுத்த தாய்ப்பாசத்தினுடைய வடிவம் தான் ஈழத்தமிழினத்தினுடைய பிரதானமான நீதி நூலாக இருந்தது. அதுபோல தந்தையை போல் தெய்வம் உண்டோ என்றும் தந்தைக்காக அவர் பாடிய பாடல்களும் ஒரு தந்தைக்குரிய ஒரு டிசைன் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் ஈழத்தமிழினத்துக்கு கொடுப்பதாக அமைந்திருந்தது. அது மாத்திரமல்லாமல் புரட்சிகரமான போராட்டத்திற்கு கூட டி.எம். சௌந்தரராஜனுடைய குரல் தான் பெரும் காரணமாக இருந்தது என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அச்சம் என்பது மடமையடா, வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்திலே வருகின்ற பாடல்கள், கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்திலே வருகின்ற பாடல்கள், சிவகங்கை சீமையில் வருகின்ற பாடல்களை எல்லாம் எடுத்து பார்த்தோமாக இருந்தால், ஈழத்திலே ஒரு புரட்சி மலர்வதற்கும் ஈழத்திலே சிங்களத்துக்கு எதிரான ஒரு தமிழ் தேசியவாதம் உருவாவதற்கும் எம்.ஜி. ராமச்சந்திரன், சிவாஜி கணேசனுடைய அரச படங்களிலே தொனித்த அந்த தமிழார்ந்த உணர்வுகளை தன்னுடைய உள்ளத்தினாலே எடுத்து டி.எம்.எஸ் கொடுத்த காரணத்தினால்தான் ஈழத்திலே உருவான போராட்டமானது ஒரு புது வலுவையும் வீரையும் பெறுவதற்கு காரணமாக அமைந்தது. அது ஒரு முக்கிய காரணம். அதே நேரத்திலே தமிழகத்திலே இப்படி ஒரு போராட்டமும் இப்படி ஒரு உணர்வலையும் ஏற்படாமல் போனதற்கு காரணம், தமிழகத்தில் உருவான அந்த டி.எம்.எஸ் பாடல்களை தமிழகத்தினுடைய பட்டி தொட்டி எல்லாம் சினிமா கொண்டு சென்றாலும் கூட இலங்கை வானொலியும் இலங்கை திரைப்பட துறையும் இலங்கையிலே நடைபெறுகின்ற விழாக்களிலே வீடுகளிலே கட்டப்படுகின்ற ஒலிபெருக்கிகளும் யாழ்ப்பாணம் மத்திய சந்தையில் நின்றால் ஒலிக்கின்ற மணிக்குரல் ஒலிபரப்பு சேவையும் எல்லாமே இந்த டி.எம்.எஸ் தமிழார்ந்த தமிழ் தேசிய உணர்வை முன்வைத்த காரணத்தினால் தான் தமிழ் தேசிய உணர்வு ஒன்று வீறு கொண்டு அமைந்ததாக காணக்கூடியதாக இருந்தது. உதாரணமாக டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் டென்மார்க் வந்த பொழுது சுமார் ஒரு வார காலம் எங்களுடன் தன்னுடைய பொழுதை கழித்தார். அப்பொழுது அவர் ஒரு சூட்கேஸ் ஒன்றை வைத்திருந்தார். அந்த அவரோடு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரனை பற்றி நீண்ட நேரமாக அவருடன் நானே பேசி இருக்கின்றேன். அப்பொழுது அவர் சொன்னார், தன்னுடைய அந்த பெட்டியை திறந்து ஒரு ஒலி நாடா ஒன்றை காட்டினார். தன்னுடைய ஆபரணங்கள் முருகன் படமெல்லாம் வைக்கின்ற அந்த பெட்டிக்குள் இந்த பிரபாகரன் தனக்கு கையொப்பமிட்டு தந்திருக்கின்ற அந்த கேசட்டையும் தான் வைத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அந்த கசட்டை காட்டிவிட்டு சொன்னார், தான் பிரபாகரனை சந்தித்து பேசிய பொழுது பிரபாகரன் தன்னிடம் சொன்னார், அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா என்பது போன்ற எழுச்சிமிக்க பாடல்களை நீங்கள் பாட வேண்டும். அந்த எழுச்சிமிக்க பாடல்களை பாடுகின்ற பொழுது விடுதலைக்கு அது புதிய உரத்தை ஊட்டுவதாக அமையும் என்று கூறி தன்னை எழுச்சி பாடல்களை பாடும்படி பிரபாகரன் அவர்கள் தன்னை உற்சாகப்படுத்தியதாகவும், தான் வணங்குகின்ற முருகனை போன்ற ஒரு வேல் முருகனை போன்ற ஒரு அவதாரமாகத்தான் இந்த பிரபாகரன் பிறந்திருக்கின்றார் என்றும் கூறி, பிரபாகரன் மீது எல்லையில்லா, எப்படி எம்ஜிஆர் மீது அவர் எல்லையில்லாத அன்பு கொண்டவராக இருந்தாரோ அதுபோல பிரபாகரன் மீதும் அவர் எல்லையில்லாத அன்பை கொண்டவராக இருந்தார். பாசமலர் திரைப்படத்தை என்னுடைய மிக சிறிய வயதிலே கரவட்டியிலே இருக்கின்ற லட்சுமி தியேட்டரில் நான் பார்த்திருக்கின்றேன். அந்த திரைப்படத்தை பார்த்து கொண்டு அந்த திரையரங்கிலே இருக்கின்ற பொழுது ஏறத்தாழ ஒரு 1000 பேர் வரை இருக்கக்கூடிய அந்த திரையரங்கு ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தது. அந்த திரையரங்கில் இருந்து சீலைகளை வைத்து கண்களை துடைத்து கதறி அழுகின்ற மக்களினுடைய மலர்களைப் போல் தங்கை உயிரெண்ணி தன்னுயிரை வைத்திருந்தான், அண்ணன் வளர்த்த உயிர் அவனுடனே பறந்தனம்மா என்கின்ற பாடல் வர அந்த திரை அரங்கிலே அழுது குளறி கண்ணீரால் நனைந்து போன அந்த கட்சிப்புகளை பார்த்த பொழுது சிறு வயதில் நான் பெரிய ஆச்சரியம் அடைந்தேன். இவ்வளவு ஒரு பெரிய சோகத்தை, இவ்வளவு ஒரு பெரிய கண்ணீர் துளியை எந்த கலைஞனுடைய குரலினால் உருவாக்க முடியும் என்றால், அன்றைக்கு ஷேக்ஸ்பியருடைய மேக்பெத் போன்ற நாடகங்களை பார்த்த பொழுது
அந்த அரங்கமே கண்ணீர் துளிகளினால் அந்த கைக்குட்டைகள் நனைந்து கிடந்ததை போல இந்த சிவாஜி கணேசனுடைய பாசமலர் படத்தினாலே ஈழத்தினுடைய மக்களினுடைய இதயமும் திரையரங்கங்களில் எல்லாம் கண்ணீராலேயே நனைந்து போனதை என்னுடைய சின்னஞ்சு வயதிலே அந்த திரைப்படத்தை பார்த்த நாளில் என்னுடைய இதயத்தில் ஒரு அழியாத காவியமாக நான் பதிந்து வைத்திருக்கின்றேன். அதுபோல வசந்த மாளிகை என்கின்ற திரைப்படம் வின்சர் தியேட்டரிலும் லிடோ தியேட்டரிலும் மாறி மாறி, அதாவது ஒவ்வொரு பிலிம் ரோலும் மாறி மாறி ஓடி அது ஒரு வருடத்தை நெருங்கி ஓடிய பொழுதும் யாழ்ப்பாண திரையரங்குகளிலே அந்த திரைப்படத்தை பார்ப்பதற்கு காதலனும் காதலியும் குவிந்திருந்தார்கள். ஒரு காதலன் எப்படி வாழ வேண்டும், ஒரு காதலிக்காக அவன் உயிரும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு தன்னுடைய காதல் வடிவமைக்கப்பட வேண்டும் என்பதை இந்த வசந்த மாளிகை திரைப்படத்தின் மூலமாக டி.எம். சௌந்தரராஜனுடைய பாடல்கள் எடுத்து காட்டிய பொழுது ஈழத்தினுடைய இளைஞர்கள் எல்லாம் அந்த ஒரு திரைப்படத்தினாலே தமிழகத்தில் வசந்த மாளிகை ஓடியதை விட மிக பெரும் வெற்றியை ஈழத்திலே அடைந்தது. அதற்கு காரணம் ஈழத்தினுடைய அறிவிப்பாளர் கே.எஸ். ராஜா அவர்கள் இருந்து இந்த பாடல்களோடு இணைந்து தன்னுடைய பிரச்சாரங்களையும் செய்த காரணத்தினாலே அந்த திரைப்படங்கள் பெரிய வெற்றியை பெற்றதை விட ஈழத்து மக்களினுடைய உள்ளத்திலே மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. ஆகவே ஈழத்து மக்களினுடைய வாழ்க்கைக்கு எது நீதி, ஈழத்தினுடைய மக்களினுடைய கொள்கைக்கு எது நீதி என்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், ஈழத்திலே இருக்கின்ற மக்கள், அதாவது இலங்கை தமிழிலே எழுதப்படாத யாழ்ப்பாண தேச வளமை சட்டத்தை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால், சட்டங்களே இல்லாமல் வாய்மொழி செய்திகளாலும் செவிவழி சிந்தனைகளாலும் ஒருவரை பார்த்து ஒருவர் வாழுகின்ற வாழ்க்கையாலும் இருந்த ஒரு இனத்திற்கு இதுதான் வாழ்க்கைக்குரிய மறுமொழி, இந்த கேள்விக்கு இதுதான் பதில் என்று அவர்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டி விளக்காக திகழ்ந்தவை இந்த டி.எம். சௌந்தரராஜனுடைய பாடல்கள் தான். ஆனால் இந்த டி.எம். சௌந்தரராஜனுடைய சிறப்பு என்னவென்றால், அவர் தமிழை அறுத்து உறுத்து சரியாக சொல்லுகின்ற பொழுது தன்னுடைய ஜீவனை அங்கே நிறுத்தினார். பி.எச். அப்துல் ஹமீத் அவர்கள் போன்றவர்கள் சொல்லுவார்கள், ஒருவருடைய தமிழை உலகம் கேட்க வேண்டுமாக இருந்தால் அந்த தமிழை பேசுகின்றவருக்கு முதலில் அந்த தமிழ் விளங்க வேண்டும், அதில் இருக்கிற உட்கரு விளங்க வேண்டும், அந்த கருவை தன்னுடைய இதயத்தில் வைக்க வேண்டும், அதன் பின்னர் அந்த கருவை அவருடைய இதயம் பேச வேண்டும். அப்படி பேசுகின்ற பொழுதுதான் அந்த வானொலி உரை மக்களினுடைய உள்ளத்தில் அதுபோல படியும். எனவேதான் பாடகர்கள் தமிழ் தெரியாமல் தமிழ் மொழியை தங்களுடைய மொழிகளிலும் ஆங்கிலத்திலும் எழுதி பாடுகின்ற பொழுது அதற்குள் இருக்கின்ற ஜீவனை அவர்களுடைய இதயத்தில் இருக்க வைக்க முடியாமல் போய்விடுகின்ற காரணத்தினாலே இன்று வருகின்ற பல பாடல்கள் ஜீவனற்று போய்விடுகின்றன. ஆனால் தமிழை நன்கு அறிந்து ஒரு ஓதுவார் குடும்பத்திலே பிறந்து அந்த தேவாரம் திருவாசகங்களை ஓதி அவர் வந்த காரணத்தினாலே அவர் பேசிய தமிழும் அவர் பாடிய தமிழும் ஒரு ஜீவனுள்ள தமிழாக காற்றில் அழிக்க முடியாத சாகா வரம் பெற்று நின்றன. இந்த சாதனையை டி.எம். சௌந்தரராஜன் படைக்கின்ற பொழுது பல திரைப்படங்களை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த திரைப்படங்களையும் டிஎம்எஸ்ஐயும் எடுத்து விளங்கப்படுத்துகின்ற பொழுது திரைப்படத்தை தயாரிப்பது எப்படி, அதனுடைய தொழில்நுட்பங்கள் எவ்வாறு அமைந்திருக்கும், கேமராவினுடைய ஷட்டர் ஸ்பீட் என்ன மாதிரி இருக்கும், சண்டைக்கு ஒரு ஷட்டர் ஸ்பீட், சோகத்துக்கு ஒரு ஷட்டர் ஸ்பீட் என்று ஷட்டர் ஸ்பீட் மாற்ற வேண்டும். எனவே இந்த கேமராவை எப்படி பயன்படுத்துவது, எடிட்டிங்கில் கையாளப்படுகின்ற நுட்பங்கள் என்ன, திரையரங்கிலே படித்தறிவில்லாத பாமர மகன் கலரியிலே இருந்து விசிலடித்து பார்க்கின்ற பொழுது அந்த பாமர குடிமகனையும் இந்த திரைப்படத்தின் கருத்தையும் உள்ளத்திலே ஒன்றாக நிலைநிறுத்தி, அதாவது திரைப்படங்களை உருவாக்குகின்ற போது முதலாவது ஒளிப்படத்தினுடைய நெகட்டிவ் ஒரு ரோலாக இருக்கும், சவுண்ட் நெகட்டிவ் இன்னொரு ரோலாக இருக்கும். இந்த இரண்டையும் ஒன்றாக சேர்க்கின்ற பொழுதுதான் பிலிம் நெகட்டிவ் உருவாகும். இந்த ரெண்டையும் உருவாக்குகின்ற பொழுது ஒரு ஃப்ரேம் முன்னுக்கு தள்ளுவார்கள், ஒரு ஃப்ரேம் பின்னுக்கு தள்ளுவார்கள், சில நேரம் 5 ஃப்ரேம் பின்னுக்கு தள்ளுவார்கள். அதாவது வாயினுடைய அசைவுக்குள்ளே சரியா சிங் பண்ணுவதற்காக இந்த ஒளிப்படத்தை ஓட வைப்பதற்கான ஜீவன் இந்த அருகில் வருகின்ற பிலிம் ரோல் ஆகிய ஒலி ரோல் தான்.
இந்த ஒலி ரோலை சரியாக ஓட வைக்கக்கூடிய ஒரு கலைஞன் வந்து வாய்க்கின்ற பொழுதுதான் சினிமா வெற்றி பெறுகின்றது. டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள், அதாவது அவர் என்னோடு பேசும் பொழுது என்னிடம் சொன்னார், ஞான ஒளி திரைப்படத்திலே தேவனே என்னை பாருங்கள் என்ற பாடலை பாடிய பொழுது அதிலே வருகின்ற ஆங்கில வார்த்தைகளும் அதே வருகின்ற சொற்களையும் சிவாஜி கணேசனை பேசும்படி சொன்ன பொழுது, சிம்மக்குரலோன் தமிழுக்கு வடிவம் கொடுத்தவர், தமிழை அவரை போல உரையாடியவர் யாருமே கிடையாது என்று கூறக்கூடிய அந்த மாபெரும் மேதை கூட அந்த வசனத்தை சொல்ல முடியாமல் நின்ற பிறகு டி.எம். சௌந்தரராஜன் தான் அந்த ஞான ஒளி திரைப்படத்திலும் வசந்த மாளிகை திரைப்படத்திலும் வருகின்ற சிவாஜி கணேசனின் உச்சஸ்தாயி வசனங்களை எல்லாம் அவரே பேசி அந்த வெற்றியை அவர் அந்த திரைப்படங்களுக்கு பெற்றுக் கொடுத்தார். எனவேதான் தமிழ் மொழி என்பதை சரியாக உணர்ந்து திரைக்கு கொண்டு வந்து அதனால் ஒரு வரலாறு ஒன்றை படைத்து அதாவது அவர் முதலாவது மக்கள் திலகம் என்கின்ற எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர் அதிமுக என்ற ஒரு கட்சியை உருவாக்கினார். இந்த அதிமுகவுக்கு என்ன கொள்கை இருந்தா போல் எம்ஜிஆர் காலையிலே சொல்லுவார், எல்லோருக்கும் தமிழகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் பற்பொடி கொடுக்க போகிறேன் பல் விளக்குவதற்கென்று. இருந்தாப்போல் காரில் பயணித்துக் கொண்டு இருக்கின்ற பொழுது கண்களை மூடிக்கொண்டிருந்து விட்டு இந்த இடத்திலே இந்த குளத்தை கட்டுங்கள் அம்மா சொல்லிவிட்டாள் என்று சொல்லுவார். இப்படி மோகன்தாஸ் எழுதிய மனிதன் ஒரு மாயை என்கின்ற அந்த புத்தகத்திலே எம்ஜிஆரை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே எம்ஜிஆருடைய கட்சிக்கு உண்மையான கொள்கை என்று ஒன்றுமே கிடையாது. ஆனால் எம்ஜிஆர் என்கின்ற மனிதன் ஒரு மகத்தான வெற்றி பெறுவதற்கான கொள்கை என்னவென்று பார்த்தால், எம்ஜிஆருக்காக எழுதப்பட்ட திரைப்பட பாடல்கள் தான் அந்த எம்ஜிஆருடைய அதிமுகவினுடைய கொள்கையாக அன்று முதல் இன்று வரை இருந்து வருகின்றது. அவர் சொன்னார், நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் ஏழைகள் வேதனைப்பட மாட்டார். எனவே ஏழைகள் எல்லாம் நினைத்தார்கள், எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்து ஆணையிட்டாராக இருந்தால் நாங்கள் வேதனைப்பட மாட்டோம் என்று. ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் என்றார். ஆகவே இந்த ஊழல் நாட்டிலே செய்கின்ற ஊழல் ஆட்சியை அவர் தட்டி கேட்டு எல்லோரையும் சிறையில் தள்ளுவார், அதனால் ஊழலற்ற ஒரு ஆட்சி வளரும் என்று அவர்கள் கருதினார்கள். இங்கு ஊமைகள் ஏங்கவும் உண்மைகள் தூங்கவும் நானா பார்த்திருப்பேன் என்று கேட்டார். அடடா, ஏழைகளாகவும் ஊமைகளாகவும் ஏதிலிகளாகவும் தாழ்த்தப்பட்டவர்களாகவும் இருக்கின்ற எங்களுக்கு ஒரு தலைவன் வந்துவிட்டான் என்று நினைப்பதற்கான பைபிள், அதற்கான தேர்தல் குறியீடு, தேர்தல் ஜாப்பு எம்ஜிஆரினுடைய திரைப்பட பாடல்களாகவே அமைந்த காரணத்தினால் குறுங்காலத்தில் கட்சியை அமைத்து குறுங்காலத்தில் தமிழக ஆட்சியை பிடித்தார் என்றால் அந்த பாடல்களை பின்னிருந்து பாடிய TMS பங்குதான் அங்கே எம்ஜிஆருடைய வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமாக அமைந்தது. அதே போல சிவாஜி கணேசனுக்காக வேண்டி அவர் குரலை மாற்றி பாடிய காரணத்தினால் தான் சிவாஜி கணேசன் என்கின்ற ஒரு கலைஞன் அவன் மிக பெரும் திறமைசாலியாக இருந்தாலும் கூட அவன் ஒரு திலகமாக மாறுவதற்குரிய காலம் ஏற்பட்டது. இப்படியாக உலக வரலாற்றில் ஆசிய ஆப்பிரிக்க சிறந்த நடிகர் பரிசை பெற்ற சிவாஜி கணேசன் அவர்களும் முதலமைச்சராகிய தேர்தலில் மூலம், அதாவது நடிகராக இருந்து முதலமைச்சராகிய மக்கள் திலகம் எம்.ஜி. ராமச்சந்திரனும் அவருடைய தாக்கத்தினால் உருவாக்கி இருக்கின்ற ஜெயலலிதா அவர்களும் இந்த முதல்வர்களை உருவாக்கிய பாடகர் என்று சொன்னால் மைக்கேல் ஜாக்சனால் கூட, உலக புகழ் பெற்ற பாடகர்களால் கூட ஒரு முதல்வரை உருவாக்க முடியவில்லை. இந்த டி.எம். சௌந்தரராஜனுடைய குரல் அந்த முதல்வரை உருவாக்கியது. ஆகவேதான் முன்னர் நாங்கள் பார்க்கின்ற பொழுது மேலை நாடுகளிலே பீத்தோவனுடைய இசை, மூசாட்டினுடைய இசை வண்ணங்கள் இன்றைக்கு உலகத்தையே அதிர்ச்சிக்கும் ஆச்சரியத்துக்கும் உள்ளாக்கக்கூடிய சந்த வண்ணங்களிலே பாடல்களை எழுதியவர்கள் இவர்களுக்கு இணையாக இவர்களைப் போலவே தமிழகத்தில் இருந்து பாடல்களை எழுதியவர்தான் அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் 1000 சந்த வண்ணங்களில் பாடல்களை எழுதியவர். அருணகிரிநாதரை போல இசையின் உள்ளார்ந்த நுட்பங்களை அறிந்த மேதைதான் இந்த மூசாட்டும் பீத்தோவானும். இந்த மூசாட் பீத்தோவான் அமைக்காத அளவிற்கு தமிழை தெலுங்கு ஓசையிலே சந்த வண்ணங்கள் கூடிவர முத்தை தரு பத்தி திரு என்று சொல்லி திருப்புகளை வடிவமைத்த எங்களுடைய அருணகிரிநாதர் சுவாமிகளினுடைய பாடல்களை எல்லாம் அப்படியே உள்வாங்கி அருணகிரிநாதராகவே நடித்து அவர் அருணகிரிநாதரையும் பட்டினத்தாரையும் முன்னுக்கு வைத்தார். அதாவது பட்டினத்தார் என்பவன் தான் தாய் அன்பிற்கு உலகத்திலேயே ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கின்றவர். அதாவது தான் துறவியாக இருந்தாலும் தன்னுடைய மடியிலே கட்டியிருக்கின்ற துண்டு அவிழ்ந்து விழுந்தால் அந்த இடத்துக்கு நான் ஓடி வருவேன் என்று சொல்லி தன்னுடைய தாய் இறந்த பொழுது தான் அந்த மடியில் இருந்த துண்டு அவிழ்ந்து விழுந்தவுடன்
அந்த இடத்திற்கு ஓடி வந்து முந்தி தவமிருந்து 300 நாள் சுமந்து தொந்தி சரிய அந்தி பகலாய் ஆதரித்த அம்மா, உனக்கு நான் அரிசியோ விடுவேன் தாயே என்று மூழ்கவே என்று வாழை மட்டையில் தன்னுடைய தாயை கொளுத்தி எரித்து தமிழால் தீ மூட்டிய ஒரே ஒரு உலகத் தமிழன் நமது பட்டினத்தார் அடிகள். இந்த பட்டினத்தார் அடிகளாக நடித்து அந்த பட்டினத்தார் அன்று சொன்ன அந்த தமிழை பட்டினத்தாருடைய குரலிலே காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கே என்று உலகிற்கு சொன்ன ஒரு உன்னதத்தை கூட தன்னுடைய திரைப்பட பாடலாக தந்து அரிச்சந்திர மயன காண்டத்திலே அரிச்சந்திரனாக நடித்து அந்த அரிச்சந்திர மயன காண்டத்திலே வருகின்ற பிறந்தது மண்மேல் என்கின்ற பாடலின் மூலமாக சுடலையினுடைய முகாரி ராக சோகத்தை வடித்தெடுத்து தந்து இப்படி எடுத்துரைத்துக் கொண்டே சென்றால் உலகத்திலே மிக 10,000க்கு மேற்பட்ட பாடல்களை பாடி தமிழ் கூற நல்லுலகிலே ஒரு மாபெரும் சாதனை புரிந்த ஒரு சாதனையாளனாக திகழ்ந்த இந்த டி.எம். சௌந்தரராஜன் ஒரு இளகிய மனமுள்ள ஒரு மனிதர் என்பதையும் இந்த நேரத்தில் நான் குறிப்பிடுகின்றேன். அவரை பற்றி கூறுகின்ற பொழுது பலர் கூறுவார்கள், அவர் ஒரு கஞ்சன், அவர் ஒரு பொறுமை இல்லாதவர் அப்படி என்று கூறுவார்கள். டென்மார்க்கிலே ஹேனிங் காங்கிரஸ் சென்டரிலே 1200 பேருக்கு மேல் உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய டேனிஷ் கலைஞனை வாத்தியத்திற்கு மிக்சருக்கு பொறுப்பாக அமைத்திருந்தோம். அவர் மிக்சரிலே பிழையாக பாடலை போட்டவுடன் அவர் சொன்னார், என்ன சுண்டங்காய் மைக்காண்டு மைக்கை சுரட்டி எறிந்து விட்டார். அவர் சொன்னார், மிக்சரில் நீ கை வைக்காதே. ஆகவே மைக்கின் முன்னால் மைக்கும் வாய்க்கும் இருக்கின்ற இடைவெளியை கூட்டி குறைத்து குரலினுடைய ஒலியை மாற்றி அமைத்து ஒரு மிக பெரும் விஞ்ஞான மிக்சரினால், விலை கூடிய மிக்சரினால் வடிவமைக்க முடியாத இசை கோர்வைகளை தன்னுடைய வாயினாலே ஒலியை மிக்சர் பண்ணி டி.எம். சௌந்தரராஜன் கொடுத்த பொழுது அந்த டேனிஷ் கலைஞர் அதிர்ச்சி அடைந்தார். மைக்கேல் ஜாக்சன் போன்றவர்கள் கூட இப்படி சொல்லவில்லை. ஆனால் மேடையில் இருந்து ஒரு விஞ்ஞான கருவியை தானாகவே தன்னுடைய குரலினாலே ஒரு மனிதன் இயக்குகின்றான் என்றால் அவன் ஒரு ஜீனியஸ், அவன் சாதாரணமானவன் அல்ல என்று அந்த டேனிஷ் கலைஞர் சொன்னார். அவர் டி.எம்.எஸ் சொன்னார், என்னுடைய தொண்டையாலும் என்னுடைய முன்னாக்காலும் என்னுடைய மூக்காலும் 3 இடங்களில் ஒலியை மிக்சர் செய்துதான் நான் புரட்சி தலைவரை உருவாக்கினேன். அடி தொண்டையாலும் அடி வயிற்றினாலும் நான் நடிகர் திலகத்தை உருவாக்கினேன். எனவே காற்றை மிக்சர் செய்து நவீன விஞ்ஞான கருவிகள் எல்லாம் ஒரு கலைஞனுக்கு சேவை செய்ய வேண்டுமே அல்லாமல் இந்த கருவிகளில் சேவை செய்ய கலைஞன் மறைக்கட்டையாக நின்றுவிடக் கூடாது என்கின்ற விஞ்ஞானத்திற்கும் நடைமுறை வாழ்க்கைக்கும் இடையிலான பாடலை கூட டி.எம்.எஸ் தன்னுடைய குரலினாலும் தன்னுடைய செயலினாலும் தந்தார். அவரோடு அன்று அப்சராஸ் குழுவினர் வந்திருந்தார்கள். அப்சராஸ் குழுவிலே முஸ்லிம்கள் வந்திருப்பது டென்மார்க்கில் இருக்கின்ற கலைஞர் மக்களுக்கு தெரியவில்லை. எனவே டென்மார்க்கின் புகழ்பெற்ற பன்றி இறைச்சியிலே கறிகளை சமைத்து வைத்திருந்தார்கள். முஸ்லிம்கள் சந்தோஷமாக சாப்பிட்டு குறித்தாடா என்று சொல்லி கேட்டார்கள். குறித்தாடு இல்லை, இது பன்றி என்று சொன்னவுடன் அவர்கள் உடனடியாக வயிற்றை புரட்டி வீடு முழுவதும் சத்தி எடுத்து தள்ளிவிட்டு அந்த சத்தியை கூடி கிளீன் பண்ணினால் பன்றி இறைச்சி என்று அவர்கள் விழுந்து படுத்து விட்டார்கள். நள்ளிரவு 12 மணிக்கு அந்த இடத்திற்கு நான் போய்கொண்டிருக்கின்றேன். ஒருவர் நிலத்தில் இருந்தும் வக்கில் இருந்தும் அந்த பன்றி இறைச்சியை கழுவி கொண்டிருக்கின்றார். யார் என்று பார்த்தால் அது டி.எம். சௌந்தரராஜன். அப்பொழுது அவர் சொன்னார், இஸ்லாமிய சகோதரர்களுக்கு பன்றி இறைச்சியை கொடுப்பது தவறு. வந்திருப்பவர்களில் இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்று தெரியாமல் கறியை போடுவது தவறு. அதே நேரத்தில் அவர்கள் சத்தி எடுத்து விட்டார்கள். அவர்களை இதை கழுவக்கூட அனுமதித்தால் அவருடைய சமயத்தை அவமதித்ததாக போய்விடும். ஆகவே நான் கழுவிக் கொண்டு இருக்கின்றேன் என்று நள்ளிரவு 12 மணிக்கு அந்த சத்தி எடுத்த பன்றி இறைச்சி கறியை அவர் கழுவிக் கொண்டிருந்த காட்சியை பார்க்கின்ற பொழுது அவர் அந்த இடத்திலே ஒரு மகானாக நின்றதை என்னால் காணக்கூடியதாக இருந்தது. இதை தவிர மேடையிலே இருக்கின்ற எல்லோரையுமே அவர் கவனித்துக் கொள்வார். ஒரு நண்பர் ஒருவர் டி.எம். சௌந்தரராஜன் பாடுகின்ற பொழுது விசில் அடித்து அந்த விழாவை குழப்பிக் கொண்டிருந்தார். மறுநாள் அவருடன் காரில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது இந்த நண்பர் வீதியில் நின்று கைகாட்டுகின்ற பொழுது இந்த விழாவிலே கூச்சத்தம் போட்டு இதை குழப்பியவன் தானே இந்த நபர் என்று சொல்லியவரை பார்த்து கேட்டார். எனவே விழாவிலே சரியாக ஆதரிப்பவன், விழாவிலே சரியாக விசிலடித்து குழப்புபவன், எல்லோருடைய முகங்களையும் கூட தன்னுடைய உள்ளத்திலே அவர் சிறைப்படுத்தி வைக்கின்ற ஒருவராக இருந்தார். இப்படிப்பட்ட உன்னதமான ஒரு கலைஞன் இன்றைக்கு எங்களை விட்டு பிரிந்திருக்கின்ற காரணத்தினாலே இவருடைய வாழ்க்கையையும் இவருடைய வரலாற்றையும் இவருடைய சேவையையும் நாங்கள் இவ்வளவு நேரம் எங்களுடைய இந்த வானொலி நேயர்களுக்காக வேண்டி நான் எடுத்துரைப்பதில் என்னளவில் ஆத்ம திருப்தி அடைந்து அடுத்த செய்திகளுக்குள் புறப்படலாம் என்று
நினைக்கின்றேன். மலர்களை போல் தங்கை உறங்குகிறாய், அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாய். கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள், அவன் கற்பனை தேரினே